இப்போ இந்த T10 பொறுத்தவரை சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா T10ல வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் வந்து லக்கு தான். நம்மளால் பெரிய அளவுக்கான அந்த வென்யூ ப்ராக்ரஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோ இதில் எதுவுமே பெருசாக பண்ணுறதுக்கான இது கிடையாது. ஆனால் சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் வந்து டீம் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த குரு டீமில் இருந்து எடுத்து அப்படியே போட்டுருவீங்க, 1 or 2 பிளேயரை வேணால் மாற்றுவீங்க. ஆனால் நீங்கள் குரு டீமில் இருந்து எடுத்து போட்டாலும் அந்த பிளேயருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூடியூப் சேனலில் T10க்குன்னே வீடியோ போடுறவங்களும் இருக்கிறாங்க, அது போக வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஆனால் T10 பொறுத்தவரை வின் ஆகும்போது பெரிய அமௌண்ட் வின் ஆகலாம். ஆனால் நீங்கள் அதில் லாஸ் ஆச்சுன்னா ஏகப்பட்ட லாஸ் ஆகும். அது ஏன் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வின் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கண்ணோட்டம் தெரியும். நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஈஸியாக வின் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இங்கே பேசுகிறவங்ககிட்டையும் என்ன பேசுகிறேனோ அதே தான் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். அப்படி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனால இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோன்னு நிறைய டீம் போடுவீங்க, ஏகப்பட்ட டீம் லாஸ் ஆகி வெளியே போயிடும். இது வந்து ஒரு மேட்சுக்கு மட்டும் தொடராது, தொடர்ந்து இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ T10 பொறுத்தவரை லாஸ் வந்து ஆக தான் செய்யும், நிறைய ஆகும். ஸோ அதில் இன்வெஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட மேட்ச் இருக்கும், அந்த மேட்சை பார்த்து நீங்கள் சிவிசி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் போடணும் இல்லையே ஹை இன்வெஸ்ட். இல்லைன்னா 1 or 2 டீமை போட்டு இல்லை மினிஜிஎல் மாதிரி போட்டு அதுக்கு அடுத்து அதில் நீங்கள் கை வைக்காமல் இருக்கணும். இல்லைன்னா நிறைய லாஸ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து ஜிஎல்ல நல்லா ப்ளே பண்ணுறீங்க, ஆனால் அதை வந்து எப்படி வந்து பிரித்து பணத்தை நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிங்க. அடித்தா ஜிஎல் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே தான் 1.5 கோடி பேர் விளையாடுறவன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் அந்த இதில் இருக்கக்கூடாது. நீங்கள் மெயின் டீம், உங்கள் டீம் ஒரு டீம் இருக்கா, அந்த டீமை வந்து பிரித்து போடுங்க. ஒரு 5 rupees மினி ஜிஎல், ஒரு 39 rupees மினி ஜிஎல் ஸ்பாட் கம்மியானதில் போடுறப்போ அந்த கிராண்ட் லீக்கு எடுத்த பாயிண்ட்ஸும் உங்கள் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படியும் அதில் வின் ஆகிற பாயிண்ட்டும் எப்படியும் ஒரு 50 to 30 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுடைய இது வந்து ரேங்க் கூடும். நீங்கள் கிராண்ட் லீக்ல வந்து 30 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் நீங்கள் தோத்தா கூட நீங்கள் வெறும் 60 ரூபா தான் ஜெயிப்பீங்க, இல்லை ஒரு 100 ரூபாக்குள்ளே ஜெயிப்பீங்க. ஆனால் இதே மினி ஜிஎல்ல நீங்கள் பிரித்து போடுறப்போ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அதில் 30,000 rupees இருந்தால் 30,000 rupees நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுதான் இந்த T10 இது. ஆனால் T20ல ஈஸியாக அப்படி பண்ண முடியாது. ஆனால் T10ல வந்து அந்த பிரித்து போடுறப்போ ஈஸியாக பண்ண முடியும். அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிளேயர்ஸை வந்து எடுக்கணும். எந்த மெயின் டீம் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் கிடைக்கும். இதில் மட்டும் கிடையாது, T20, 50 over இது எல்லாமே அப்படி தான். ஏன்னா கிராண்ட் லீக் போக போக காம்படிஷன் கூடும், பாயிண்ட்ஸும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்னதான் குரு டீம்லேருந்து எடுக்கிறீங்க இல்லை யூடியூப்பில் பார்க்குறீங்க, இதிலலாம் பார்த்தாலும் யாருக்கு அந்த டபுள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து யாருமே லைனப் படி ப்ளே பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு தெரியாத பவுலர் வந்து பவுலிங் போட்டுருவான், இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் மேலே எப்போவுமே கை வைக்கக்கூடாது. அவங்கள டீமில் நீங்கள் வச்சே தான் இருக்கணும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். யார் பவுலிங் போட்டிருக்கா, பேட்டிங் யார் பண்ணுறாங்க, அப்போ அவங்கள கை வைக்கக்கூடாது. அதே மாதிரி இதான் மெயின். டிஃபரன்ஷியல் பிக்கு, லோ பிக்கு இல்லைன்னா டிஃபரன்ஷியல் பிக்கு ரெண்டும் ஒன்று தான். கிட்டத்தட்ட மேக்சிமம் அவங்க எல்லாருமே லோவில் தான் இருப்பாங்க. யார் ஒருத்தரை எடுக்க மாட்டானோ அவனை பிடிச்சு நீங்கள் எடுக்கணும். டீமில் 2 பேரால் அப்படி எடுக்கணும். இல்லை லோவில் இருக்கிறவனை எடுக்கணும். ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுறான், இல்லை பேட்டினுக்கு டாப்பில் வரான், புதுசாக ஒருத்தன் வரான் அப்படின்னா அவனை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நீங்கள் அவனை கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் கொடுக்க வேணாம்னா எடுக்கணும். அந்த 2 பேர் தான் நீங்கள் கடைசியில் போகிறப்போ அந்த ரேங்கை வந்து கூட்டி விடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எத்தனை தடவை போய் ஜெயிச்சாலும் அவங்க வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் பின்னாடியில் தான் போய் நிற்பீங்க. நீங்கள் வேணா Dream 11 வின் பண்ண அவங்கள பாருங்கள், அவங்க கண்டிப்பாக 2 பேர் ஒரு லோ பெர்சன்ட் டிஃபரன்ஷியல் பிக்கை எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மேட்சில் பொறுத்தவரை சின்ன விஷயங்கள் தான். இதில் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா
ஹை பெர்சன்டேஜ் விசியில் இருக்கிறாரு. இவருக்கான அட்வான்டேஜ் என்ன விஷயம்னா, அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நிறைய டைம் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் பண்ண 3 இதுலையும் 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்திருக்காரு. ஒரு இதில் லாஸ்ட் இதில் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஸோ இப்போவும் இவங்க டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா அவருக்கு நீங்கள் விசி அளவுக்கு கொடுத்துடலாம், இல்லை ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இவருக்கு பேட்டிங் மட்டும்தான் உண்டு. ஸோ இவரை நீங்கள் ரிஸ்க் எடுத்து தூக்குறீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா வேணா தூக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இசட் ஆரிஃப், இவர் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே இவர் பண்ணுவார். ஸோ இவரை நீங்கள் தூக்கக்கூடாது. நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இவரை டீம் அவுட்டு தூக்கக்கூடாது. இவர் கண்டிப்பாக அந்த கேட்டகரி வைஸில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஹுசைன் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார். இவரை வேணா நீங்கள் ரிஸ்காக தூக்கலாம். நீங்கள் ஒரு பிளேயரை ரிஸ்காக தூக்கிட்டு தான் அந்த டிஃபரன்ஷியல் பிக்கு லோ பிக்கை வைக்கணும். ஸோ இவரை நீங்கள் ரிஸ்க் எடுத்து தூக்குறதா இருந்தால் இவரை தூக்கலாம், ஆனால் இவரை தூக்கக்கூடாது. இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்கு. ஸோ 3 பேர் இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம பிளாக் பண்ண 3 பேர் வரலாம். ஆனால் நீங்கள் ரிஸ்காக தூக்குற ஒரு ஹை பிக் பிளேயர் இந்த கேட்டகரியில இருந்து தூக்குறதா இருந்தால் இவரை தூக்கி பாருங்க. சப்போஸ் இந்த மேட்ச் இப்படி நடக்குது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேட்டர் மட்டும் பண்றவருங்க, இல்ல பவுலிங் மட்டும் தான் பண்றாங்க, அவங்க ஹை பெர்சன்ட்ல இருப்பாங்க, சிலர் பவுலர் ஹை பெர்சன்ட்ல இருப்பாங்க, பவுலிங் மட்டும் தான் பண்ணுவாங்க, பேட்டிங்லாம் பண்ண மாட்டாங்கன்னா அவங்கள தூக்கலாம். ஸோ இப்போ இவர் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு பிளேயரை தூக்க வேண்டியது வரும். ஸோ இதுல ஒரு 3 பேர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இன்னொன்று நோட் பண்ணணும், ஒரு பேட்டிங் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே பேட்ஸ்மேன் கிடையாது. அதில் நிறைய பேர் பவுலர் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ட்ரீம் 11 பேட்டரை தனியாக பவுலரை தனியாலாம் கரெக்டாக பிரிச்சுலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அதை வெப்சைட்டில் கண்டுபிடிக்கணும். இவர் பேட்டரா இல்லை பவுலரா, 2 ஓவருக்கு மேலே லாஸ்ட்டில் போட்டிருக்கிறாரான்ட்டு லாஸ்ட் முடிஞ்ச மேட்சை நீங்கள் எடுத்து பார்க்கணும். 2 ஓவர் போட்டிருக்கிறாரா, இல்லை இவர் பேட்டிங்க்கு டாப் ஆர்டர் வந்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இதில் இவர் ஒருத்தர் தான் கம்ப்ளீட் பியூர் பேட்ஸ்மேன். மற்றவங்க எல்லாருமே இவரும் பேட்ஸ்மேன் தான், ஆனால் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் லோவாக தான் இருக்கு. இப்போ இதில் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவுலரில் தான் இருக்கிறாங்க. இவர் பீகான்கிறவர் ஒரு பவுலர். இப்போ நீங்கள் பீகான் இங்கே எடுக்கிறீங்கன்னா இவர் லோ பிக்கில் இருக்கார். நீங்கள் இவரை ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இதே டீமில் இருக்கிற ஒரு ஹை பிக் பவுலரை நீங்கள் தூக்கி விட்டுறலாம். அவங்க பவுலிங் கேட்டகரியில் இருப்பாங்க, இல்லை ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருப்பாங்க. பவுலிங் மட்டும் போடுறவங்கள தூக்கி விட்டுறணும். தூக்கி விட்டுட்டு இவரை நீங்கள் பீக்கான கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி லோபிக்கு. அதே மாதிரி ஒரு டீமில் இன்னொன்று கண்டிப்பாக பார்க்கணும், எந்த ஊரை சார்ந்தவங்க விளையாடுறாங்க அப்படின்னு. இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பாகிஸ்தான்காரங்க பொறுத்தவரை அவங்க பேட்டிங்கை விட பவுலிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு 2 ஓவர் கிடைக்கணும். ஆனால் அவங்க ஒரு மேட்ச் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து யாராவது பவுலராக இருக்கலாம். இவங்க இப்போ ஏ அகமது பவுலராக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பவுலருக்கு எடுக்கிறதா இருந்தால் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. ஒருவேளை லைன் அப் வந்த பிறகு நீங்க பேட்டிங் ஆர்டர்ல இந்த 2 பேர்ல டாப்ல யாராவது ஒரு 3வது டவுனோ 4வது டவுனோ வராங்க அப்படின்னா நீங்க அவங்கள எடுத்துக்கலாம். 2 பேரும் லோல இருப்பாங்க, பவுலிங்கும் போடுவாங்க. பாகிஸ்தான்காரங்க பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதுவும் நல்ல இதுல போட்டுருவாங்க. ஸோ இந்த இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இவரை ட்ரை பண்ணிக்கிங்க. பீகான் சொன்ன மாதிரி தான். இப்போ அவர் லோ இதுல இருக்காரு, அவர் ஒரு பவுலரா மைண்ட் பண்ணி நீங்க அவரை எடுக்கிறதா இருந்தா மட்டும் இந்த கேட்டகரியில நீங்க எடுக்கலாம். இல்லைன்னா நீங்க வேற ஒருத்தரை லீவ் பண்ற மாதிரி வரும், எடுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ஏ அகமது உல்லா பாகிஸ்தான்காரங்க டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வராட்டி பவுலிங்ல இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா ஓவரானது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ அந்த இதை நீங்க ஒரு டீம்ல ஏ அகமதை வச்சு எடுங்க, இன்னொரு டீம்ல உல்லா வச்சு எடுங்க. இதுல யாரு நல்லா போடுவாங்களோ அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இதுல இருந்து 2 பேர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு ஹை பெர்சன்ட் ஒரு லோ பெர்சன்ட் இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். முதல் டிஃபரன்ஷியல் பிக்கை இதை எப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் பொறுத்தவரை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டபுள் ஆப்ஷன்ல இருப்பாங்க. ஆனா சிலர் அதில் பவுலிங் மட்டும் தான் போடுவாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் அதிகமா பவுலிங் தான் போடுவாரு, பவுலிங் மட்டும் தான் இவர் போடுவாரு. இந்த எஸ்கான் அதிகமா பவுலிங் தான் போடுவாங்க. இதுல ஒருத்தங்களை கூட நீங்க ரிஸ்கா லீவ் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, இவர் இல்லாம நம்ம வேற ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த கேட்டகரியிலேருந்து யார் யார் வரதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு விஷயம் இவர் தான் 100% கேப்டன் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இவரை ஒரு இதில் கேப்டன் கொடுத்தே நீங்கள் எடுங்க. இவரை நீங்கள் கேப்டன் கொடுத்து எடுத்துட்டு இன்னொரு விசி வந்து நீங்கள் கொஞ்சம் கேப்டன் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுல கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். கிராண்ட் லீகோ இல்லை ஒரு நல்ல ரேங்கோ போக முடியும். ஏன் அப்படின்னா இவரே 100% இருப்பார். திரும்பி இன்னொருத்தங்களை 100% கொடுத்தீங்கன்னா உங்கள் ரேங்க் ஆனது போகாது. ஓரளவு அந்த சிவிசியில் வந்து கம்மியான இருக்கிறதுல ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஹொகியானி அப்புறம் சஃபி இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க, இல்லை 2 பேருமே வரலாம். இப்போ சஃபி வந்து பேட்டிங்கும் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மஸ்ட் பிக்காக இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் 2மே பண்ணுவார். ஸோ அந்த 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் விசி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆனால் ரிஸ்க் பிக் தான். இது ரிஸ்க் பிக்கில் உள்ள ஒரு சிவிசி. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த 2 பேரில் ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருத்தங்க பண்ணிடுவாங்க. அந்த இப்போ இந்த சல்மாய் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போடும்போது இந்த ஹோகியா கெனிக்கு வந்து அதை நீங்கள் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த சஃபி டீமுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பண்ணுங்க. 2 பேரில் ஒருத்தங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்லிஸ்டின் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ டபுள் ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து பேட்டிங்கில் பண்ணவே இல்லைனாலும் பவுலிங்கில் போய் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாவது எடுப்பார். ஸோ ஒரு 25 பாயிண்ட் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி பிளேயரெல்லாம் நீங்கள் விடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ லோ பிக்கில் இருக்கிறாரு அப்படின்னா இவரை நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக எடுத்துக்கலாம். இவர் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் அதுக்கப்புறம் இந்த கோகியாக்கினிக்கும் சஃபிக்கும் இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க நீங்கள் ரிஸ்காக 2 பேரானாலும் டீமில் எடுத்துக்கலாம். ஆனால் சிவிசி கொடுக்குறதா இருந்தால் யாராவது ஒருத்தங்களுக்கு மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக ஒருத்தங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ரிஸ்க். இதுதான் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இந்த எஸ்கான வேணால் இந்த கேட்டகரியிலேருந்து லீவ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க டீமோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து அந்த சிஆர்சி இவங்க டீமுக்குள்ள வந்து பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ணலை. அவங்க ஆல்ரவுண்டர் தான் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி பேட்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த ஐசஃபிங்கிறவங்க ஒரு ட்ரீம் டீம் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காங்க கம்மியான பாயிண்டில். அதனால அவரை டீமில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்டான் இவரும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த மேட்ச்சில். இப்போ நீங்கள் சஃபியை லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க டீமில் இருக்கிற ஒரு அதே மாதிரி இந்த எஸ்கான்கிறவங்க வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை தான். ஆனால் அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் பவுலர். அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இந்த மேட்ச்சில் நிறைய இருக்கும். சப்போஸ் இங்கே இந்த எஸ்கான் இருக்கிறாருன்னா அந்த பேட்டிங்கில் இருக்கிறவங்களில் வந்து ஒருத்தங்க தான் வந்து பவுலிங் போட வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதில் எஸ்கான் இவரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த 2 பேரில் இவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரில் இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இல்லை ஒருத்தங்களை லீவ் பண்ண கூட செய்யலாம். ஏன்னா இதில் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா யாரும் இன்னும் ப்ளே பண்ணவே இவங்க 2 பேரும் யாரும் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அவங்க யாருக்குனாலும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா அந்த எஸ்கான் நல்லா பண்ணாததுனால அகமதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இல்லை உல்லாக்கு கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மேக்சிமம் பவுலிங்கில் இருந்து இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு 3 பேர் 3 இல்லைன்னா 2 to 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாகிஸ்தான் பிளேயரு பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இவரை நீங்கள் பண்ண விரும்பலன்னா இதில் யார் தொடர்ச்சியாக 2 ஓவருக்கு மேலே போட்டிருக்காங்களோ அவங்கள ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் யாரை எடுக்கவே மாட்டாங்களோ அவங்கள ட்ரை பண்ணுங்க. இவரை யாருமே இப்போதைக்கு எடுக்கிற மாதிரியான இதிலே இல்லை. ஆனால் இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணணும். இப்போ யாரை எடுக்கவே மாட்டாங்கன்னா இந்த இவரெல்லாம் கொட்டாக்க எடுக்க மாட்டாங்க, இந்த சின்வாரி எடுக்க மாட்டாங்க, இந்த அகமதை எடுக்க மாட்டாங்க, அவர் டீமில் இருந்தால் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாம் பாகிஸ்தான் பவுலர். இப்போ சப்போஸ் இதில் அகமது எடுத்தால் இதில் பீகான் எடுக்க வேண்டாம். அப்போ ஒரு 2 பிக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் பிக்கு எடுத்தாதான்
மற்ற பிளேயர்ஸை வந்து நீங்கள் சிவிசிவி வந்து பிடிக்கும் போது அவங்க டாப்பில் போய் உங்கள் ரேங்கை கூட்டி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அந்த 50 பாயிண்ட்டு இல்லை 100 பாயிண்ட் வித்தியாசத்தில் லாஸ் ஆகிட்டே தான் இருப்பீங்க. இது எத்தனை தடவைனாலும் இது இப்படி தான் தொடரும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இதில் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டன் வந்து இவருக்கு கொடுக்கலாம், அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது சொன்ன மாதிரி தான் இவங்க 2 பேருக்கும் இது ரிஸ்க்கு. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீங்கன்னா வீசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங்குக்கு ஃபேவராக தான் இந்த மேட்ச் போகும். இப்போ சிஆர்சி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க, அவங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த இவனுக்கு அதாவது எக்லிஸ்டனுக்கு வந்து வீசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொறுத்தவரை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனில் இந்த இவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிஆர்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீம்னா இப்படி போடுங்க. இல்லை அப்படின்னா இவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணால் இவர் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சிவிசி வளர அளவுக்கு பண்ண வாய்ப்பு இருக்குது. நேற்று ஃபுல்லாக இவங்க மேட்சை பொறுத்தவரை எல்லாருமே அதிக 50க்கு எபோவுக்குள்ள பெர்சன்டேஜில் இருந்தவங்க தான் சிவிசி வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பெர்சன்ட் ஒரு லோ பெர்சன்ட், ஒரு 50க்கு எபோவ் இருக்கிறவங்க 50க்கு பிலோ இருக்கிறவங்க வந்துட்டு வந்தாங்க. ஸோ அது இன்னைக்கு மேபி வேணால் அது ரிப்பீட் ஆகலாம். ஒரு 50க்கு எபோவில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு 50க்கு பிலோவில் இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு இதில் வரலாம். ஒரு டீம் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி சொன்னதுல யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த சஃபி இருந்தாருன்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்க, எஸ்கானை ட்ரை பண்ணி பாருங்க, இவர் ஒரு ரிஸ்க் பிக்கு, இவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் அந்த இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்சிமம் கான்டெஸ்ட்டை ஸ்பிளிட் பண்ணி போடுங்க. 1 கோடி ரூபாய்க்கு தான் நீங்கள் போடுவீங்கன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜெயிச்சாலும் அதில் நீங்கள் அந்த டிஃபரன்ஷியல் பிக்லாம் எடுக்கலைன்னா உங்கள் ரேங்க் கூடவே கூடாது, அப்படியே தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஷியல் பிக்கை நீங்கள் எடுக்கிறதுல தான் அது கூடும். 2வது அப்படியே போனாலும் உங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட்டில் போய் நிற்கணும், இல்லை அந்த டாப் 10க்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வரும் அந்த மெகா ஜிஎல் பொறுத்தவரை. இதே மினி ஜிஎல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு 30,000 ரூபா கான்டெஸ்ட்டு இல்லை ஒரு 20,000 ரூபா கான்டெஸ்ட்டு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 30,000 ரூபா கான்டெஸ்ட் 20,000 ரூபா கான்டெஸ்ட்லாம் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்டே அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு வந்திருப்பாங்க, அவ்வளோக்குள்ள தான் வருவாங்க. இதில் வந்து ஒரு 1000 to 1050 வர்றாங்கன்னா உங்கள் பாயிண்ட் 980நாலும் அந்த இதில் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அது நிறைய மினி ஜிஎல்ல பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டான 30K 20K வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க, அப்போ தான் இந்த இதில் பொறுத்தவரை வின் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.